அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 20ஆம் பகுதி. திருவாதிரை திருநடனம். இத்திருநடன காட்சி ஒவ்வொரு ஆண்டும் தாமிர சபைதனில் மார்கழி மாத திருவாதிரை நன்னாளில் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. நடராஜ பெருமானின் ஐந்தொழிலையும் தனித்தனியாக செய்யும் தாண்டவங்களையும் அவற்றை அவர் இயற்றிய இடம் குறித்தும் திருப்பத்தூர் புராணம் கூறுகிறது. அதில் தாமிர சபையில் தேவதாருவன நெல்வேலி ஆம்பிர பலதலத்தில் ஆற்றது முன்னிறுத்தம் என்று கூறுகிறது. இது படைத்தல் தொழிலை கூறும் தாண்டவமாகும். இந்த தாமிர சபையானது அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலின் 2ஆம் திருச்சுற்றில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. கல்லாலான பீடத்தின் மீது மரத்தாலான மண்டபம் செய்யப்பட்டு அதன் கூரையில் தாமிர தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. பிரமிட் வடிவ தோற்றம் கொண்டது இச்சபை. தாமிர சபையின் பின்புறம் சந்தன சபாபதி சன்னதி அமைந்துள்ளது. அங்கே மூலவராக நடன திருக்கோலத்தில் சந்தன சபாபதி அருள் பாலிக்கிறார். அவரின் திருநடனத்தை வியாக்கிரபாத முனிவர், பதஞ்சலி முனிவர், காரைக்கால் அம்மையார் கண்டு கழிக்கின்றனர். சந்தன சபாபதிக்கு பூசப்படும் சந்தனமானது சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி வளர்பிறை சதுர்த்தசி, புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி வளர்பிறை சதுர்த்தசி ஆகிய 6 சந்தர்ப்பங்களில் களையப்பட்டு புதிதாக மீண்டும் சார்த்தப்படுகிறது. தாமிர சபையில் எழுந்தருளி இருக்கும் சந்தன சபாபதிக்கு 6 அபிஷேக தினங்கள்: மார்கழி திருவாதிரை உஷத்கால பூஜை, மாசி சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தசி காலசந்தி பூஜை, சித்திரை திருவோணம் உச்சிகால பூஜை, ஆனி உத்திர நட்சத்திரம் சாயங்கால பூஜை, ஆவணி சுக்லபக்ஷ சதுர்த்தசி ராத்திரி சந்தி இரவு சந்தி பூஜை, புரட்டாசி சுக்லபக்ஷ சதுர்த்தசி அர்த்தஜாம பூஜை. தாமிர சபையில் முன்புறம் கல்லாலான ஒரு மண்டபம் உள்ளது. அம்மண்டபத்தின் மேற்கூரையானது வளைவு வடிவத்தில் அமைக்கப்பட்டு எவ்வித கட்டுமான பொருளும் பயன்படுத்தப்படாமல் முட்டு கொடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அம்மண்டபத்தின் தூண்களில் அடிப்பகுதியில் அமைந்துள்ள யானை சிற்பங்கள் இம்மண்டபத்தினை தாங்கி நிற்கின்றன. மார்கழி திருவாதிரை திருநாளில் தாமிர சபைக்கு எழுந்தருளும் உற்சவரான தாமிர சபாபதியின் திருநடனம் இம்மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. அத்திருநடன காட்சியை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மத்தளம் இசைக்க தேவி மகாலட்சுமி, பிரம்மதேவர், அன்னை சரஸ்வதி முதலான இறைவர்களோடு பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர் ஆகிய இருவரும் தரிசிப்பதை சிறிய புடைப்பு சிற்பங்களாக இம்மண்டப தூண்களில் செதுக்கியுள்ளனர். திருவாதிரை, திருக்கார்த்திகை இவ்விரண்டு தினங்களும் சிவபெருமானின் தனிச்சிறப்பு திருநாள்களாகும். திருக்கார்த்திகை திருநாள் சிவபெருமான் பேரொளி பிளம்பாய் தோன்றி அருளிய திருநாள். இப்பிளம்பு அருவுருவ திருமேனியை குறிக்கும். உருவ திருமேனி கட்புலன் ஆவதோடு தீண்டவும் வாய்ப்புள்ளது. ஆனால் நெருப்பினை காண்பதல்லாமல் தீண்ட இயலாது. உருவத் திருமேனி என்று உருவாக முதற்கண் தோன்றிய திருவுருவு கூத்தப் பெருமானார் திருவுருவே. அகுதொன்றே திருவருள் மேலிட்டால் இடையீடின்றி இயற்றியருளும் எழில்மிக்க திருத்தொழில்கள் 5னுக்கும் உரிய திருமேனியாகும். அத்திருமேனியை குறிக்கும் திருநாள் திருவாதிரையாகும். இந்நாளே உலகத் தோற்றத்தின் பொன்னாளாகும். திருவாதிரை நாளில் தாமிர சபையின் முன் உள்ள கூத்தபிரான் சன்னதியில் ஒரு பசு நிறுத்தப்படும். இந்த செயல் சிவபெருமான் மீண்டும் படைத்தலாகிய சிருஷ்டி தொழிலை மேற்கொள்வது ஆன்மாக்கள் பொருட்டே என்பதை உணர்த்தும். அப்பசு காரகனாக இருப்பது திணிந்த இருள் போன்ற ஆணவ மலத்தில் அழுந்திய நிலையுடையன ஆன்மாக்கள் என்பதனை குறிக்கும்.
இறைவன் சந்நிதியில் அப்பசுவின் முகம் காட்டப்படாமல் அதன் முன்புறம் காட்டி நிறுத்தப்படுகிறது. இறைவன் திருவடி இன்பத்தை விரும்பாமல் உலக இன்பத்தையே விரும்பிச் செல்லும் ஆன்மாக்களின் நிலையை இது குறிக்கிறது. சந்நிதியில் இறைவன் அருளிய அருட்பேராக கருநிறச் சாந்து அளிக்கப்படுகிறது. உயிர்களுக்கெல்லாம் இறைவன் மலச்சாந்து அளிக்கப்படுகிறது. உயிர்களுக்கெல்லாம் இறைவன் மலச்சார்பாகிய உலக வாழ்வை தந்தருள்கிறான் என்பதனை இது குறிக்கும். மலத்திலேயே அழுந்தி கிடக்கும் உயிர்களுக்கு இறைவன் தனு கரணம் முதலியவைகளை படைத்து கொடுத்தல் களிப்பை தரும். ஆதலால் குறிப்பை உணர்த்தவே களி தரப்படுகிறது. தாமிர சபையின் மேற்கூரையில் மரத்தாலான எண்ணிறந்த சிற்பங்கள் உள்ளன. தாமிர சபையில் நடுநாயகமாக அமைந்துள்ள கல் பீடத்தில் வைத்து நடைபெறும் ஆடல் வல்லானின் திருநடன காட்சியை கூரையின் முதல் அடுக்கில் செதுக்கப்பட்டுள்ள இறைவனின் திருமூர்த்தங்களும் இரண்டாம் அடுக்கில் செதுக்கப்பட்டுள்ள முனிவர்களும் கண்டு ரசிக்கின்றனர். இந்த மரச் சிற்பங்களிலேயே இதர திருநடன சபைகளின் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. கண்ணப்ப நாயனார் தனது ஒரு காலால் சிவலிங்கத்தின் கண்ணை மிதித்து கொண்டு குருவாளால் தனது விழியை கொய்யும் காட்சியும் அதனை ஈசனாரான சிவபெருமான் தடுக்கும் காட்சியும் அற்புத சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.